தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லையை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேர்னு சொல்லியிருக்கார். அப்படி நம்மளுடைய எல்லையில்லாத தொல்லைகளை கூட போக்கி நம்மளுக்கு இந்த சம்சார சாகரத்துலேருந்து மீட்டு தரக்கூடியவர் ஈஸ்வரன். அப்படி நம்ம 915 நாமங்கள் வரைக்கும் பார்த்தோம் சிவசஹஸ்ர நாமத்தில். அந்த 916வது நாமமாக விஸ்வக்ஷேத்ராய நம அப்படின்ற நாமம் இருக்குது. உலகம் முழுசும் தன்னுடைய க்ஷேத்திரமாக வச்சுருக்கக்கூடியவர். பிரம்மாண்ட விரக்ஷஸ் யாலவாலம் சின்மாத்திரம் அப்படின்னு சொல்கிறது ஸ்லோகம். அப்படி இந்த உலகத்தை தன்னுடைய வாசஸ்தலமாக வச்சுட்டுருக்கார் சுவாமி. இந்த பூலோகத்தை தன்னுடைய வாசஸ்தலமாக வச்சுட்டுருக்கார். தன்னோட பக்தாள் இங்கே தான் இருக்கா, அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு இந்த இடத்துலையே வாசம் பண்ணுறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அது விஸ்வக்ஷேத்ராய நம. பிரஜா பீஜாய நம. பிரஜைகளுக்கு வித்தாக இருக்கக்கூடியவர். ஒவ்வொரு பிரஜையிலையும் ஒரு மாயையுடன் கூடிய சைத்தன்ய வடிவத்தில் அவர் தான் வித்தாக இருந்துட்டு அந்த பிரஜைகளை வாழ வச்சுட்டோ விருத்தி பண்ணிட்டோ இருக்கார் அந்த ஈஸ்வரன் தான். அதனால் பிரஜா பீஜாய நம. லிங்காய நம. மகத் அப்படின்ற தத்துவமாக இருக்கார், அதனால் லிங்க ரூபியாக இருக்கார். ஆத்யாய நிர்கமாய நம. உலகத்தின் முதல் மூளையாக இருக்கக்கூடியவர். அவரோட யோசனைகள் தான் இந்த உலகம் பூரா. ஸ்ரீ குருமூர்த்தையே நம இத்தம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தையே சங் தக்ஷணாமூர்த்தி அஷ்டகம் சொல்கிறது. அப்படி குருவாக இந்த லோகத்துக்கு இருக்கிறதுனால அவர் ஆத்யாய நிர்கமாய நம. சதே நம. உண்மையே வடிவான பரம்பொருளாக இருக்கார், அனைத்துக்கும் காரணமாக இருக்கார். அவர் இல்லாத ஒரு சிருஷ்டியை நம்ம இங்கே பூலோகத்தில் எதையும் பார்க்கலை. அதனால் அனைத்துக்கும் காரணக்கர்த்தா எங்கே இருக்குது? அவர்கிட்ட தான் இருக்குது. அதனால் அவர் சதே நம. அசத்தே நம. அபர பிரம்மம் அல்லது பெயர் வடிவம் முதலியவற்றுள்ள மறைந்துள்ள பிரம்மம், அதாவது நம்ம காணக்கூடிய சிருஷ்டியை நம்ம இது சுவாமி சிருஷ்டிச்சதுன்னு சொல்கிறோம். கண்ணுக்கு புலப்படாத விஷயங்களையும் அவர் தானே பார்த்துருக்கார். அப்போ அவர் அசத்தே நம. அப்படி அபர பிரம்மன்ற பெயர் வடிவிலையும் இப்போ காற்று நம்ம காண முடியாத ஒரு விஷயம் இல்லையா? அப்போது நம்மளுக்கு குளிர் வெப்பம் இதெல்லாம் உணரத்தான் முடியும். அப்படி உணரக்கூடிய விஷயங்களுக்கும் அவர் தான் ஜீவனாக இருக்கார். அதனால் அசத்தே நம. முதல்ல சத்தே நம, அப்புறம் அசத்தே நம. வியக்தாய நம. யோகிகளுக்கு புறப்படுற உருவமாக இருக்கக்கூடியவர், அதாவது ஸ்தூல பிரபஞ்சமாக இருக்கார். யோகிகளால் அவருடைய உருவத்தை காண முடியும். அவ்யக்தாய நம. இப்படிப்பட்டவர்னு அறிய முடியாதவர். அவரை யாராலையும் இதான் அவர் அப்படின்னு மட்டும் முடிச்சிட முடியாது. அவர் அறியாத ஒரு இதுவாக இருக்கார். சுவாமியை நம்மளால் முழுசாக அறிஞ்சு தெரிஞ்சுனடவே முடியாது. பித்ரே நம. தந்தையாக இருக்கார். தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு சொல்லலையா தாய்மானவர்? அப்படி சுவாமி தான் எல்லாருக்கும் தந்தையாக இருக்கார். மாத்ரே நம. தாயாயும் சுவாமி தான் இருக்கார். பிதாமகாய நம. தந்தைக்கு தந்தையாக இருக்கவர். தாயும் பிதாவும் தமரும் குருவும் தனிமுதலும் நீயே பறையன் உமையென்று உணர்ந்தேன் இது நிச்சயமே அப்படின்னு தாய்மானவர் சொல்கிறார். அதாவது என்னுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாமே நீ தான். அம்மையே அப்பா ஒப்பிடாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதேன்னா. ஸோ நம்மளுடைய முதல் உறவு, நம்மளுடைய எல்லா பிறவிகளையும் கண்ட உறவு, இனிமே என்ன பண்ண போகிறோன்றதையும் காண போகிற உறவு ஈஸ்வரன் தான். ஸ்வர்கத்வாராய நம. ஸ்வர்க்கத்துக்கு காரணமான தவமாக இருக்கக்கூடியவர். தானமும் தவமும் தாம் செய்வாராயின் வானவர் நாடி வழி திறந்துடுமேன்னு சொல்லியிருக்கு. அப்படி நம்மளுடைய கர்மங்களை நம்மளுக்கு நல்லபடியாக செய்ய வச்சு நம்மளை ஸ்வர்க்கத்துக்கு இட்டு செல்கிற தேவதையாக இருக்கார் ஈஸ்வரன். பிரஜாத்வாராய நம. சந்ததிக்கு காரணமான காமமாக இருக்கார். காமேஸ்வரத்தில் தர்மத்துடன் எந்த காமமாக இருக்கார். அதாவது அந்த காமத்துக்கு ஒரு வரையறை இருக்குது, அந்த காமத்தை எங்கே செலுத்தணும்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு வரையறைக்குள்ளே உட்பட்ட காமங்களால் இந்த உலக சிருஷ்டியை பார்த்துக்கிறதுனால அவர் பிரஜாத்வாராய நம.
மோக்ஷத்வாராய நம, மோக்ஷத்துக்கும் காரணமான வைராக்கியமாக அவர் தான் இருக்கார். திரிவிஷ்டபாய நம, ஸ்வர்க்கமாக சுவாமி தான் இருக்கார். இதோட நம்ம 930 நாமங்களை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் நம சிவாய்.